ஜாதகமே இல்லாதவங்களுக்கு ஜோசியமே பார்க்க முடியாதா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு ஜோசியம் பார்க்கணுன்னு ஆசைங்க. ஆனால் எனக்கு ஜாதகம் இல்லை. எந்த தேதியில் நான் பிறந்தேன்னு சொல்லி அம்மாவுக்கும் சரியாக தெரியல. வீட்டில் பெரியவங்க இல்லை. எனக்கு தேதி நட்சத்திரம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதுலேயே ஜோதிட சாஸ்திரத்தில் பிரசன்ன சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இந்த பிரசன்ன முறையில் பார்த்த வச்சனாலே உங்களுக்கு உண்டான எல்லா கேள்விக்கு உண்டான பதில்கள் உடனடியாக கிடைக்கும். இது ஜாதகம் பார்க்கறதுக்கும் பிரசன்னம் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜாதகம் பார்க்குற மாதிரியே பிரசன்னத்துலேயும் துல்லியமான பதில்கள் உறுதியாக கிடைக்கும். அதில் டவுட் வேண்டாம். ஆனால் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாதகம்னா நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்து அவர் எல்லா விஷயங்களும் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். முன்னாடி நடந்தது என்ன, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது எல்லாமே அந்த ஜோசியர் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் பிரசன்ன சாஸ்திரத்தில் என்னென்னா, நீங்கள் அப்போ என்ன கேள்வி உங்களுக்கு இருக்கோ அந்த கேள்வியை மட்டும் ஜோசியர்கிட்ட கேட்கலாம். அந்த கிரக நிலைகளை வச்சு ஜோசியர் உங்கள் கேள்விக்குண்டான பதிலை மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் பிரசன்னத்துடைய வித்தியாசம்.